முதற் கூட்டத்தை சார்ந்தவர்கள் கடுமையான பஞ்சத்திலும் வறுமையிலும் பாதிக்கப்படுகிறார்கள். தன் வீட்டு குழந்தைகளுக்கு கூட சாப்பிடுவதற்கு உணவு கொடுக்க முடியாத ஒரு நிர்கதியான நிலையில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். நாங்கள் வறுமையாலும் பஞ்சத்தாலும் கஷ்டப்படுகிறோம், எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கூட சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்று தங்களுடைய சிரமத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படியே வாடி போய்விட்டது. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். மக்களுக்கு அறிவிப்பு செய்து பள்ளிக்கு அழையுங்கள் என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். மக்களை ஒன்று கூட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிம்பரின் மீது நின்றார்கள். மக்களுக்கு மத்தியில் சிரமப்படக்கூடிய அந்த முதற் கூட்டத்தார்களுடைய நிலையை எடுத்து சொன்னார்கள். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிவாரண பொருட்களை கொண்டு வந்து குவியுங்கள் என்பதாக ஆணையிட்டார்கள். மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தவைகளை கொண்டு வந்து குவித்தார்கள். அந்த முதற் கூட்டத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவைகள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் தங்களுடைய கவலையை முறையிட்ட போது சோர்ந்து போய் வாடி போயிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் உதவி செய்வதற்காக வேண்டி நிவாரண பொருட்களை கொண்டு வந்து குவித்த போது வெள்ளி மின்னுவதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் மகிழ்ச்சியால் மின்னியது என்பதாக அறிவிக்கப்படுகிறது. என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பது என்பது அல்லாஹ்வினுடைய குணமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணம்.